உன் சமையலறையில் இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா இது நல்ல ஒரு ரொமான்டிக் அண்ட் காமெடி ஃபிலிம். இந்த படத்தை வந்து டைரக்ட் அண்ட் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு பிரகாஷ் ராஜ் அண்டர் தி பேனர் ஆஃப் பிரகாஷ் ராஜ் ப்ரொடக்ஷன்ஸ். இந்த படத்தோடைய ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டரான பிரகாஷ் ராஜ் இந்த படத்தை பத்தியும் அண்ட் இந்த படத்துல இருக்கிற ஒவ்வொரு ஆர்டிஸ்ட பத்தியும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னு பார்ப்போம். தோனியில வந்து ஒரு கதையை சொல்லும்போது நானும் டைரக்ட் பண்ற டென்ஷன், அவரோட முதல்ல வேலை பார்க்குற ஒரு டென்ஷன். இந்த படம் எனக்கு ஒரு அற்புதமான ஒரு அனுபவம். ஒன்று, அவங்ககிட்ட நெருங்க முடிஞ்சது, கிட்ட இருக்க முடிஞ்சது. ஒரு மனிதன் இவ்வளோ பியூரா, இவ்வளோ ஜீனியஸா எப்படி இருக்க முடியும்னு ரொம்ப கிட்ட இருந்து பார்க்குற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. நிறைய விஷயங்கள் இந்த படத்தை வந்து நான் ஒரு மேடையிலையும் ரீசெண்டாக நடந்த மேடையில் சொன்னேன். இந்த படத்துக்கு அவர் மியூசிக் கொடுத்தாரு, சாங்ஸ் கொடுத்தாரு. இதை விட வாழ்க்கையில இவர்கிட்ட நான் கற்றுக்கிட்டது ரொம்ப அதிகம். இது வந்து எனக்கு இன்னைக்கு ஒரு பொறுமை கொஞ்சம் அதிகமாக இருந்தால், சில விஷயங்களை பற்றியான ஒரு புரிதல் இன்னும் வேற மாதிரி இருந்தால், ஒரு நிதானம் எனக்குள்ள வந்திருந்தால், ஓரளவுக்கு பக்குவம் எனக்குள்ள வந்திருந்தால், அது இன்டைரக்டா ராஜா சாரால தான். ஏனென்றால் ஹி மேக்ஸ் யூ ஹம்பிள். அவர் முன்னாடி நின்றுட்டு பார்க்கும்போது அப்படி ஒரு சிகரமா இருக்காரு. பட் பயமுடுத்த மாட்டாரு. அது ஒரு நதி, அது ஒரு மானச கங்கோத்ரின்னு சொல்லுவேன். மிகவும் அற்புதமானவனாக இருக்கும். ராஜா சாரோட பெரிய பலம் எனக்கு என்னன்னா, மியூசிக் 4 சாங் கொடுத்துட்டாரு, போயிட்டேன் லொக்கேஷனுக்கு. ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒவ்வொரு வினாடியும் எனக்கு பின்னாடி இருந்திருக்காரு ஒரு பலமா. நான் ஏதாவது ஒரு ஷார்ட்டை வைக்கும்போது ஒரு சைலன்ஸ்ல போனோம், இப்படித்தான் நம்ம இப்படி போகலாம், இப்படி ட்ராலியில போகலாம் போதெல்லாம் நான் இருக்க எடுன்னு ஒரு ஆம்னி பிரசன்ட் ஒரு பலமா நம்ம கூட இல்லாமையே பின்னாடில இருந்து ஒரு ஆசீர்வாதம் மாதிரி ஒரு புரோத்சாகம், ஒரு ஆல்வேஸ் புஷஸ் யூ அஹெட் அப்படி இருந்திருக்காரு. நாளைக்கு காலையில் படம் பார்த்து மியூசிக் ஸ்டார்ட் பண்ண போறாரு. ரொம்ப நம்பிக்கையோட இருக்கேன். பிகாஸ் சில விஷயங்கள் நான் வந்து ஒரு படம் எடுத்துட்டேன், எனக்கு தெரியாததும் எடுத்து வச்சிருக்கேன், அவரை நம்பி எடுத்து வச்சிருக்கேன். இந்த படம் வந்து நீங்க நல்லா பாராட்டுங்க, எனக்கு தெரியும். அதுக்கு பின்னாடி உங்களுடைய உழைப்பு தான் இருக்கும். அந்த ஆசீர்வாதம் இருக்குங்கிற தைரியத்துல தான் இன்னைக்கு நான் உங்க முன்னாடி இயக்குனர் நின்றுட்டு இருக்கேன். இந்த படத்தை ப்ரொடியூஸ் அண்ட் டைரக்ட் பண்ணது மட்டும் இல்லாம இந்த படத்துல லீட் அவுட் பண்ணியிருக்காரு பிரகாஷ் ராஜ். இவருக்கு பேரா பண்ணியிருக்காங்க ஸ்னேகா. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல 2 நியூ ஆர்டிஸ்ட் வந்து நடிச்சிருக்காங்க, தேஜஸ் அண்ட் சம்யுக்தா. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல வந்து ஊர்வசி அண்ட் தம்பி ராமையா போன்ற நிறைய ஆர்டிஸ்ட் வந்து இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. ஓகே, இப்போ இந்த படத்தோட ஆர்டிஸ்ட் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்றாங்க. என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். ராஜா சார் நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், அவரோட பெரிய ரசிகைனா அவரோட படத்தில் நடிக்கணும், அவரோட பாடலில் ஆடணும் பாடணும்னு. அது இன்னைக்கு நிறைவேற இருக்கு. அதுக்கு முதல் நன்றி வந்து பிரகாஷ் ராஜ் சாருக்கு தான் சொல்லணும். ஏன்னா அவர் இதுக்கு முன்னாடி 2 படம் கேட்டார், அது பண்ண முடியாத ஒரு நிலைமையில நான் இருந்தேன். ஐ வாஸ் பிஸி வித் சம் அதர் ஃபில்ம்ஸ். பட் இந்த படம் வந்து பண்ணது வந்து ரொம்பவே தேங்க்ஸ் டு ஹிம், பிகாஸ் ஹி தாட் தட் ஸ்னேகா இஸ் பர்ஃபெக்ட் ஃபார் திஸ் ரோல். நினைச்சதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அவர் நினைக்கலனா இளையராஜா சாருக்கு நான் ஆடி இருக்க முடியாது, இந்த இவ்வளோனா ரோல் எனக்கு கிடைச்சிருக்காது. ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். ஏன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் ரிலீஸ் ஆகிற முதல் படம். ரொம்ப அருமையான ஒரு கதாபாத்திரம் கொடுத்துருக்காரு. அவரோட டைரக்ஷன் நடிக்கிறது வந்து இட்ஸ் அ பிளெஸிங், பிகாஸ் யூ லேர்ன் லாட் ஃப்ரம் ஹிம். இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ஜர்னி. தேங்க்ஸ் டு த ஹோல் டீம், பிரீதா எஸ்பெஷலி அண்ட் போனி பீங் அ பிகஸ்ட் சப்போர்ட் அண்ட் என்டையர் டீம். தேங்க்யூ ஸோ மச். நாங்கள் நிறைய படத்தில் நடிப்போம். நடிச்சுட்டு டப்பிங் பேச பொழுது பாதி இருக்கும், அப்புறம் படத்தை பார்க்கறோம் அதில் மீதி தான் இருக்கும். அது சில அனுபவங்கள் எல்லா நடிகர்களுக்கும் உண்டு. ஆனால் இவருடைய படத்தில் நடித்ததே தெரியல. டப்பிங் பேசினேன். டப்பிங் பேசிட்டு பார்த்தா ஒரு ஷாட் கூட மிஸ் பண்ணாமல் நான் நடித்தது அளவாக என்னை வேலை வாங்கியிருந்தாங்க. நெகிழ்ந்து போனேன். நிச்சயமாக ஒரு பரபரப்பான நடிகர் என்பது உலகத்துக்கு தெரிஞ்ச விஷயம். அற்புதமான இயக்குனர் என்ற ஒரு நிச்சயமாக அடைமொழி இந்த உன் சமையலறை மூலமாக வரும். I always used to be there and look onto the stage generally all my life till now. First time I'm here and I can see facing cameras. Thanks to Prakash Raj sir, I'm here only because of him. And thanks to the whole team and Ilayaraja sir. I am no one to say anything about you sir. Great honor. Hope you love the film. It's definitely a good film. So please watch it. Thank you. I am nobody to talk in front of such experienced people. I think I'm truly blessed to be performing for Ilayaraja sir's music and to learn from Prakash Raj sir. There's so much to learn and every day I've learned so much working with such talented people. I want to thank Pony ma'am and Preeta ma'am for making me, if I look good it's because of them, and they made every frame look so good. I'm very excited and nervous about this movie because I'm new to this industry, so I think you'll all love the movie and especially the songs as you've all heard. So thank you.
இந்த படத்துல மியூசிக் வந்து ரொம்ப ஒரு பெரிய பிளஸ் நம்ம சொல்லலாம். ஏன்னா பாத்தீங்கன்னா இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் இசைஞானி இளையராஜா. இவர் எப்படி வந்து அவரோட பாடல்கள் எல்லாமே வந்து ஒரு நல்ல ஒரு பிளஸோ, இந்த படத்துலயும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பெஸ்டான சாங்ஸ் கொடுத்திருக்காரு. ஓகே, இப்போ இவர் வந்து இந்த படத்தோட மியூசிக்கை பத்தி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் ஷேர் பண்றாரு. என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். இதுல வந்து இப்போ நீங்க கேட்ட பாட்டு இந்த பொறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது அப்படிங்கிற காளிதாஸ் உடைய கேரக்டர் அவர் ஏற்று நடிச்சிருக்காரு. வாத்தியார் பாடம் சொல்லி கொடுக்குறப்ப இந்த பிறப்பு எதுக்கு நடந்திருக்குன்னா பிறப்பு எதுக்கு கிடைச்சிருக்குன்னா சாப்பிட்றதுக்காகத்தான் சார் பிறந்திருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. உடனே பாட்டு ஸ்டார்ட் ஆகுது, இந்த பிறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. ஆனால் டியூன் போடுறப்ப டியூன் போட்டாச்சு, தமிழ் உணவு வகைகளை பற்றியே பாட்டில் வரணும் அப்படின்னு சொல்லி பிரகாஷ் கேட்டதுனால அதை வச்சே பாடல் எழுதிட்டு பாடி பார்த்தா இல்லையே இந்த பல்லவி சரியில்லையே சரியில்லையே சரியில்லையேன்னு தோணிக்கிட்டே இருந்தது. திடீர்னு ஒரு நாள் ஆனால் எனக்கு கம்போசிங் நேரத்தை தவிர வேறு நேரத்தில் வந்து இசையை பற்றியோ அல்லது என்ன பண்ணணுங்கிறத பற்றியோ நினைக்கிற ஆள் நான் இல்லை. அந்த நேரத்தில் என்ன வருதோ அந்த நேரத்தில் அதை கம்போஸ் பண்ணி தான் எனக்கு இது வரைக்கும் பழக்கம். ஆனால் முதல் முறையாக ரெக்கார்டிங் கிளம்பிட்டு இருக்கேன், பாட்டெல்லாம் எடுத்தாச்சு. எடுத்த பின்னாடி ரெக்கார்டிங் கிளம்பி அன்னைக்கு வந்து ஒரு தண்ணி எடுத்து தலையில் ஊற்றுறேன் பாத்ரூமில். இல்லை இந்த பிறப்பு தான் இந்த ஒரு நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சதுங்கிற லைனில் இந்த பாட்டுக்கு வரணும், இதுதான் அந்த கேரக்டர் அப்படின்னு சொல்லி பிரகாஷ் ராஜ்கிட்ட வந்து ஸ்டுடியோவில் வந்து பாத்ரூமில் எனக்கு தோணுதியா அப்படின்னு சொன்னால், சார் இதுதான் கரெக்டு, இதுதான் இது கேரக்டருக்கு பொருத்தமாக இருக்குன்னு சொல்லி அந்த பாட்டை ரெக்கார்ட் பண்ண தான் இப்போ நீங்கள் கேட்டது. இந்த பிறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது, நல்லா சுட சுட மதுரை மல்லிகைப்பூ இட்லியை மீன் குழம்புல புரட்டி எடுக்கிறதுக்கு பிரகாஷ் ராஜ் வந்து புரட்டி எடுத்து உங்களுக்கெல்லாம் ருசியான சமையலறையை உங்களுக்கு காட்ட இருக்கிறார். இந்த படம் வெற்றி பெற எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஓகே வியூவர்ஸ், நம்ம சைவம் படத்தோடைய ஆடியோ லான்ச்சும் அண்ட் ஓன் சமையலறையில் படத்தோடைய ஆடியோ லான்ச்சும் நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்க. அண்ட் இந்த ஃபங்க்ஷன்ஸ்க்கு வந்து செலிபிரிட்டிஸ் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணாங்க. அண்ட் இதே மாதிரி நெக்ஸ்ட் வீக் நிறைய ஃபில்மி நியூஸஸோட உங்களை நான் வந்து மீட் பண்றேன். அண்ட் பிஃபோர் தட் பாத்தீங்கன்னா உங்களுடைய ஃபேவரட்டான ஷோஸ்க்கு நீங்க லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் கொடுங்க. அண்ட் facebook.com/paperstreetல போயிட்டு உங்களுடைய ஃபீட்பேக்ஸை நீங்க மறக்காம கொடுங்க. ஒன்ஸ் அகெயின் இட்ஸ் மீ ஸ்ரீயுஷா சைனிங் ஆஃப்.